ஹாய், இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து புளி சாதம் செய்கிறேன். புளி சாதம் செஞ்சால் போதும், பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சமைக்க தேவையில்லை. மார்னிங்க்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ரெண்டுத்துக்குமே இந்த புளி சாதத்தையே சாப்பிட்டு போயிடுவாங்க. மொட்டும் அந்த மாதிரி தான் இருக்கார். அவருக்கும் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்குது, புளி சாதம் லெமன் சாதம்னா. பட் எனக்கெல்லாம் குழம்பு சாப்பாடு தொட்டுக்க அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இஞ்சி இடிக்கும்போது வந்து என்னுடைய எனிமி திடீர்னு என் ஞாபகம் வந்துட்டாங்களா, அதான் அவங்க நினச்சி டங்கு டங்குன்னு இடிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு திருப்பி வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து இதுக்கு புளி சாதத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணேன். நான் வந்து எப்படின்னா அது வந்து பெரிய பெரிய ஸ்லைஸாக போட்டு தோசைகளில் வந்து தவா ஃப்ரை மாதிரி பண்ணுவேன். இப்படி நம்ம பொட்டேட்டோ ஸ்டைலில் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக வந்து இந்த காக்கா வந்து வந்துடுவார். அதுவும் பிஸ்கெட் வந்து புட்டு கீழெல்லாம் போட்டால் வேண்டாமா, என் கையில் இருக்கிறதா வேணுமான்னு சொல்லிட்டு என் கையில் இருக்கிறத பிடுங்கி சாப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் குக்கிங் வேலைலாம் முடிஞ்சிட்டு மார்னிங்கு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.